ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படின்னு பார்க்கலாமா? இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங்க்கு வந்து கேமல் அக்ரலிக் பெயிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஒயிட், பிங்க், நெக்ஸ்ட் வந்து சாப் க்ரீன் அண்ட் லைட் க்ரீன் தான் எடுத்திருக்கேன். பெயிண்டிங் ப்ரஷ் வந்து கேமலோட பெயிண்டிங் ப்ரஷ், ரவுண்ட் ப்ரஷ் எடுத்திருக்கேன். நம்பர் 6 சைஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங் வந்து ஒரு 3 to 5 டேஸ் வந்து நல்லா ட்ரை ஆகணும். நல்லா ட்ரை ஆகிட்ட பின்னாடி அந்த ஃபேப்ரிக்கோட பேக் சைடு வந்து நல்லா அயர்ன் பண்ணிவிட்டு அப்புறமா வாஷ் பண்ணிங்கன்னா இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங் வந்து ஒன்றுமே ஆகாது, போகவே போகாது. அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணக்கூடாது, ஹேண்ட் வாஷ் தான் இருக்கணும், மெஷின் வாஷ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அது மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஃபேப்ரிக் பெயிண்டிங் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் குர்த்திஸில், சாரீஸ்லலாம் கூட அழகாக இது மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங்கை வந்து இன்னும் அழகாக என்ஹான்ஸ் பண்ணோன்னா நம்ம வந்து கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம், சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.